ஹாய் டாமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல் ஹஷு வித் எஃப்எஃப். நான் உங்கள் ஹஷு. பிஎல்லில் கலாட்டா கல்யாணம் போடும்போதே நான் சொன்னேன்டா, ஸ்ட்ரைட்டுக்கு ஒரு எஃப்எஃப் இருக்குது டக்குன்னு வரும்னு. எஃப்எஃப் ஏன் நம்ம ஒன் ஷாட்டாக போடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நிறைய டியூரேஷன் வர மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கதை கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நான் 2 ஷார்ட்டாக போட போகிறேன். 2 ஷார்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் கேட்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஒரு கிளாஸ் ரூமில் லாஸ்ட் பெஞ்சில் 2 பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. ஒரு பொண்ணு அப்படியே அந்த பெஞ்சில் அப்படியே படுத்துருக்கா. இன்னொரு பொண்ணு அப்படியே கிளாஸ் கவனிச்சுட்டு அப்படியே மேம் அந்த பொண்ணை பார்க்குறாளான்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ படுத்துருக்கிறது வேறு யாருடா இல்லைடா, நீங்கள் தான். நீங்களும் அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்டு தான். வேறு இப்போ தான் நல்லா தூங்கிட்டுருப்பான். இந்த மேம் வேறு பார்த்து தொலைஞ்சிட போகுது. பார்த்துட்டு அவ்வளோதான், 2 பேரையும் வெளியே சேர்த்து அமுச்சு விட்றோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டு கரெக்டாக கையில் கட்டியிருக்க வாட்ச் பார்த்துட்டு, பையன் மணி 2டி அப்படின்னோடனே 2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எந்திரிச்சிட்டு டக்குன்னு அந்த ஜன்னலை தான் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா கீழே ஒரு பையன் அழகாக மண்டையில் கேப்லாம் போட்டு முகத்தில் மாஸ்க் போட்டு அப்படியே ஃபார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் அண்ட் ஒரு பேல் கலர் பேண்ட் போட்டு அப்படியே கையில் ஒரு பேக்கோடு அப்படியே போயிட்டுருக்கான். முடி அவ்வளோ சில்கியாக அந்த மாதிரி இருக்குது. கண்ணில் ஒரு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கான். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கான். ஆனால் அவங்களுக்கு அவன் ஃபேஸ் தெரில, மற்றபடி சூப்பராக இருக்கான் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் அவனை தான் பார்த்துட்டு அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் நானும் பார்க்குறேன், ஒரு வருஷமாக பார்த்துட்ருக்கேன். எனி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்களும் இல்லடி அப்படின்னோடனே எப்படி வரும் அந்த பையன்கிட்ட உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி நீ போய் கேட்டால் கூட அவன் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஏன்னா நீ இங்கேருந்துல பார்த்துட்ருக்க, ஜஸ்ட்டு அவன் முன்னாடி கூட போய் நடந்து பார்த்ததில்ல. ஏன்டி 2 மணிக்கு நம்ம ஸ்கூல்லேருந்து அவன் முன்னாடி நடக்கிறதுக்கு எதாவது பர்மிஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, வேறு என்னடி பண்ண சொல்கிறேன், இன்னும் எத்தனை நாள் இப்படியே காலத்தை ஓட்டலான்னு நினைக்கிற? இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுக்கு 3rd ரிவிஷன் வரப்போகுது. அடுத்து பப்ளிக்கு, அதுக்கு அடுத்தது 12th முடிஞ்சிச்சு. அப்படியே அவ்வளோதான், நீங்கன்னு அலைய வேண்டியதுதான். அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருக்க போகிறான் அப்படின்னோடனே நீங்களும் ஆமாம்ல, என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சேட் ஆகிட்டீங்க. ஸோ அடுத்த பீரியட் வேறு ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கிளாஸ்லேருந்து வெளியே போயிட்டீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் ஃப்ரெண்டு பார்க்க, நீங்கள் தான் ஒரு காரிடோரில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க சோகமாக. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு அவளும் உட்காந்துட்டு, என்னடி ஆச்சு, ஏன் அப்படி சோகமாக இருக்க? சரி, நான் சொன்னது தப்புன்னு வச்சுக்கோ. நீயும் அவனை காலம் ஃபுல்லாக ஒருத்தர் பார்க்காம இப்படியே நீ அவளை ரசிப்பா, அவன் அங்கிட்டு போயிட்டே இருப்பான், ஓகேவா அப்படின்னொன்னே. கடுப்பேத்தாதடி அப்படின்னொன்னே. பின்ன என்னடி அப்படின்னொன்னே. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு வருஷமாக. ஜஸ்ட்டு சரி பார்க்க கூட வேணாம், அந்த மூஞ்சி எவ்வளோ அழகாக இருக்குன்னு கூட பார்க்க முடியலையேடி அப்படின்னொன்னே. பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. ஏன் அப்படின்னொன்னே, ஏன்டி நீ மேலே நின்றுட்டு உட்காந்துட்டு அவனை பார்த்துட்ருக்கா, அவன் என்ன சும்மா மேலே பார்க்கறதுக்கு ஆனால் பைத்தியமா அப்படின்னொன்னே. நீங்களும் ஒரு எதர்ச்சியாக கூட இந்த கேப்பெல்லாம் கழட்டலாம், இந்த மாஸ்கெல்லாம் கழட்டலாம், எதுவுமே இல்லை. ஒரு ரோபோட் மாதிரி அப்படியே நேராக அந்த ஃபோனை நோண்டிகிட்டே போய்ட்டுருப்பான். டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டும். இப்போ அவனுக்கு அந்த பையனை பார்க்கணும், அவ்வளோதானே அப்படின்னோடனே. என்னடி அவ்வளோதான் சிம்பிளாக சொல்கிற? என்னமோ நம்ம கிட்ட அந்த மனுஷன் என்னமோ ஈன்னு போஸ் கொடுக்க போகிற மாதிரி. அதெல்லாம் எப்படி பார்ப்பாரு அப்படிங்கிற அவங்க ஃப்ரெண்டு. ஏன்டி கிளாஸில் நின்றுட்டு எதுவும் கத்த போறியா அப்படின்னோடனே. எதுக்கு கற்றுனோடனே சார் நம்ம 2 பேரையும் காதோடு சேர்த்து அப்பி அமுச்சிருவார், அதுக்கா அப்படின்னோடனே. அப்புறம் எப்படி அவரை நம்மளை பார்ப்பாரு அப்படின்னோடனே. நான் தான் சொல்கிறேன்ல, பார்ப்பாரு அப்படின்னோடனே. நீங்கள் தான் என்னடி வளர்ற,
எதுவுமே முழுசாக சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னோடனே, அதெல்லாம் பார்ப்பாரு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் தான் அந்த 2 மணிக்கு அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது அங்கே தான் அவர் நடந்து வராரு. அவ்வளோ அழகாக இருக்குது அவரை பார்க்குறதுக்கு. இன்றைக்கி வந்து ஒரு ரெட் கலர் ஷர்ட் அப்புறம் ஒரு பிளாக் கலர் பேண்ட் பாட்டு வந்துருக்காரு. ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. உங்கள் ஃப்ரெண்டு தான் வந்து என்னடி வந்துட்டாரா? ஆமாண்டி இன்னைக்கு எவ்வளோ அழகாக இருக்காது தெரியுமா? டெய்லி அதை தானடி சொல்கிறேன் அப்படின்னோடனே, அது என்னமோ உண்மை தான், அவர் ரொம்ப அழகாக இருக்கார், எது போட்டாலும் அவருக்கு அழகாக இருக்குது அப்படின்னோடனே, சரி ஜன்னல் வழக்கு அப்படின்னோடனே, அவளும் என்ன பண்ண போகிற அப்படின்னோடனே, நீ ஜன்னலை தள்ளுறி நான் சொல்கிறேன்னொடனே நீங்களும் ஜன்னலை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்கள் ஃப்ரெண்டு தான் பேக்லேருந்து ஏதோ நிறைய குட்டி குட்டியாக எடுக்கிறா. என்னடி எடுக்கிறன்ற மாதிரி பார்க்க, அவள் தான் கல் அப்படின்னு சொல்லி காட்டுறா. நீங்களும் எதுக்கு கல்? வீடு கட்ட போறியா அப்படின்னு. ஆமாண்டி வீடு கட்டி அவங்க 2 பேருக்கு தாலி கட்டி இதுக்குள்ளே வைக்க போகிறேன். சும்மா ஒரு குரங்கு அப்படின்னு. அப்புறம் எதுக்குடி இது அப்படின்னு. வேறு எதுக்கு அடிக்க தான் அப்படின்னோடனே, யாரை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க? யாரையா? தான் போகிறாரு அந்த மனுஷனை தான் அப்படின்னு. நீ வேறு சும்மா இரு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வலிக்க போகுது அப்படின்னோடனே, எது இந்த கல் பட்டு அவர் சாக போகிறாரா? சும்மா இரு குரங்கு அப்படின்னு சொல்லவும், நீங்களும் எனக்கு இன்னும் தெரியாதுப்பா, நான்லாம் அந்த பொறுப்பேற்றுக்க மாட்டேன் அப்படின்னோடனே, நீ பொறுப்பேற்ற வேணா இந்த பருப்பு ஏற்ற வேணா தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் ஏம் பண்ணி அடிக்கிறா. ஆனால் அவளால் அடிக்கவே முடியல. லைக் இவள் அடிக்க அந்த மனுஷன் ஒரு ஜான் நவுந்துடுறாரு. டாய் பின்னாடியே தான் ஆள் விட்டு பார்க்குறாங்களா என்ன? கரெக்டாக ஒரு ஜான் எப்படி நவுந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து அடிக்க. லாஸ்ட்டாக ஒரு கல் தான் இருக்குது. உங்களை பார்த்து, நீ தாண்டி ஜன்னல்கிட்ட இருக்க, லாஸ்ட்டு ஒரு கல் தான் இருக்குது, வீசு உன் மனராசிக்கு போய் அடிக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னோடனே, சும்மா அடிச்சிட போகுது, பொடிடி வீசுறீன்னொடனே நீங்களும் சும்மா எதார்த்தமாக தூக்கி போடுறீங்க. எங்கே பட போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தா கரெக்டாக சட்டுன்னு போய் மண்டியிலே அடிச்சிருக்கு. நீங்களும் ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்க, அந்த மனுஷன் தான் திரும்பி கேப்பை கழட்டிட்டு பா அப்படின்ற மாதிரி மண்டையை தேய்க்கிறாரு. லைக் அது கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே இருந்து வீசியிருக்கீங்க. ஸோ குட்டி கல்லுனாலும் அதுக்கு வந்து தலையில் டேரெக்டாக ஹிட் ஆன மாதிரி ரொம்ப வலிக்குது. ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நிமிர்ந்து அப்படியே அவனோட மாஸ்க்கு கழட்ட. நீங்கள் தான் அப்படி ஷாக்காக பார்க்குறீங்க. அந்த மனுஷன் என்னென்னா உங்களை முறைச்சி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு பக்கம் திரும்ப அவன் நம்ம தெளிவாக குறிஞ்சிக்கிட்டா. நீங்களும் அடியே என்னடி குனிஞ்சிட்ட அப்படின்னோடனே, பின்ன அவன் ஆள் தானே, நீ தானே பார்க்கணுன்னு நினச்சா, அவர் எதுவும் தப்பி நான் தான் அடிச்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டாருனா அப்படின்னோடனே, அதுக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அப்போ தான் உங்கள் ஜன்னலில் வந்து எதோ ஹிட் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் எட்டி பார்த்தா ஜேகே தான் கல்லை விட்டு அடிச்சிருக்கான். நீங்களும் பார்த்துட்டு, என்னடி அந்த மனுஷன் கல்லை விட்டு அடிக்கிறாரு அப்படின்னோடனே, நீ அடித்தா அவரும் அடிக்க தான் செய்வார் அப்படின்னோடனே, அடி பாவி இப்படி கோத்து விட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்க்க, அவரும் ஓய் உனக்கு எவ்வளோ தைரியம், கல்லை விட்டு அடிக்கிறியா என்னன்னு சொல்லிட்டு சைகையாக காட்ட. நீங்களும் மன்னிச்சு அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிட்டுட்ருக்க. அவரும் டைமை பார்த்துட்டு ஒன்று நான் அப்புறம் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நீங்களும் பாவி ஏன்டி இப்படி பண்ணுற, எதுக்கடி அடித்த அப்படின்னொன்னே, நான் எங்கே அடித்தேன், நீ தானே அடித்த அப்படின்னொன்னே, சரி எதுக்கடி அடிக்க சொன்னேன், இப்போ அந்த மனுஷன் கோவமாக தான் போகிறாரு அப்படின்னொன்னே, எப்படியோ நீ அவரை பார்த்தல, ஆமாண்டி அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு, அதுவும் அந்த ஸ்பெக்ஸு, அதோட ஒரு மூஞ்சி, ஐயோ என்ன அழகு தெரியுமா அப்படின்னொன்னே, ரொம்ப சிரிக்காத, அவருக்கு நீ அடித்ததில் கோவம் தான் வந்திருக்கு, செம்ம டென்ஷனாக போகிறாரு அப்படின்னொன்னே, நீங்களும் டென்ஷன் ஆக்குற என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் வந்து அதுக்கப்புறத்துலேருந்து ஜங்குக்கு வந்து நடந்து போனார்னா உங்களோட காம்பவுண்ட் கிட்டே நடக்காமல் அதை விட்டு ஆப்போசிட்டில் போய் தான் நடக்கிறாரு. உங்களுக்கு தான் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து நீங்கள் முறைக்கிறீங்க பார்த்தியாடி, நீ கொடுத்த ஐடியாவால் அவர் இந்த பக்கம் கூட வரமாட்டேங்கிறாரு, இனிமேல் எப்படி என்னை திரும்பி பார்ப்பார் அப்படின்னோடனே, அவளும் அப்படியா, அப்போ நான் அவன் காதில் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல, கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி இருக்க அதுக்கப்புறம் வந்து 3rd ரிவிஷன் வருது. ஸோ அதனால் நீங்கள் அந்த கிளாஸில் உட்காரல, நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுனால மாறி உட்காந்துருப்பீங்க. ஆஃப்டர்நூன் தான் உங்களுக்கு எக்ஸாம்னால அவங்களால அவரை பார்க்க முடியாமல் போயிருக்கும். அப்புறமேட்டு 3rd ரிவிஷனுக்கு அப்புறமேட்டு வந்து நீங்கள் பார்த்தா அவர் வந்து கரெக்ட் டைமுக்கு போல் வர்றது கிடையாது, கொஞ்சம் மாற்றி வர, அதனால் அவங்களால பார்க்க முடியல.
அதுக்கப்புறம் பப்ளிக். ஸோ பப்ளிக்கில் வந்து நீங்கள் நிறைய மார்க் எடுக்கணும், அப்பா அம்மா நம்மளை தான் நம்புகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவரெல்லாம் விட்டுட்டு அந்த சிந்தனை, அந்த செயல் அதெல்லாம் வந்து மண்டையில் மூட்டை கட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பப்ளிக்கும் வருது, நீங்களும் நல்லபடியாக எழுதுறீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவான வேர்ட்ஸ்லாம் அவங்கள்ட்ட பேசி உன்னால் முடியும், நீ நல்லா எழுதுவ, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணி உங்களை மோட்டிவேட் பண்ணி நிறைய பேசி உங்களை நல்லா படிக்கிறதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் நல்லா படித்து எழுதியிருப்பீங்க. ஸோ இதோட லாஸ்ட் எக்ஸாம். ஸோ அப்படியே அங்கே ஸ்கூலில் தான் எக்ஸாம் நடந்திருக்கும். ஸோ எல்லாம் கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். ஸோ கேர்ள்ஸ்லாம் வெளியே வந்து அப்படியே பயங்கரமாக மேலாம் ஏங்க அடிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக அவங்க ஸ்கூல் முடிஞ்சிச்சுன்னு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் நீங்கள் தான் ஒரு மூலையில் உட்காந்துருக்கீங்க. லைக் உங்கள் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை, சேடாக தான் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் ஏன்டி எக்ஸாம் கஷ்டமா என்ன, எதுக்குடி இவ்வளோ சேடாக இருக்க அப்படின்னு இல்லை இனிமேல் அவரை பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு அடி பாவி, அவன் அங்கே ஸ்கூலில் முடிஞ்சிருச்சு, இனிமேல் எந்த தொல்லையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கான். உனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலையா அப்படின்னு இல்லை எனக்கு எதுவும் தோணலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டும் உன்னைய மட்டும் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் செக் பண்ணணுன்னு நினைக்கிறேன், அவனுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக வருது அப்படின்னு சும்மா இருறி அப்படின்னு அடியே விடுடி, ஒரு வேளை அவனுக்கு கடவுள் இவரை எழுதி வைக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு கதை சொல்லுவாங்க, அவனுக்கு தெரியும்ல, அந்த ஆதாம் ஏவாள் படிக்கும்போது அவங்க அந்த பையனோட முதுகெலும்புலேருந்து தான் அந்த பொண்ணை தயாரித்தாங்களாம். அந்த மாதிரி எந்த பையனோட முதுகெலும்புலேருந்து எந்த பொண்ணை தயாரிச்சிருக்காங்களோ அவங்க 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீ மூடு அப்படின்னு அவனும் சரி ரைட்டு அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து அவளும் வந்து வாய முடிக்க நீங்களும் சேடாகவே இருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் மாதம் போயிருக்கும், உங்களுக்கு ரிசல்ட்டும் வருது, நீங்கள் ரொம்ப நிறைய மார்க் எடுத்திருக்கீங்கடா, எல்லோரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக லைக் ஒயன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ப்ரைஸ் பண்ணி நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ ஆனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி சேடு தான், லைக் என்னடா அது நம்ம நல்லா தான் எழுதியிருக்கோம், நிறைய மார்க் வந்திருக்கானா அவனை மறக்க முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ தான் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கீங்க ஃபோனில். உங்கள் ஃப்ரெண்டும் சரி மார்க்லாம் எடுத்தாச்சு, என்ன படிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்க நீங்களும் அதான்னு நானும் யோசிச்சுட்ருக்கேன், சீக்கிரமாக படிக்கிறதையும் என்னென்னு யோசித்து முடிவு பண்ணணும் அப்படின்னு ஆமாம் நீ எங்கே படிக்க போகிற, நம்ம ஊரில் தானா இல்லை வேறு எங்கேயாவது அப்படின்னு சொல்லி கேட்க உங்கள் ஃப்ரெண்டும் எங்கள் அப்பா சொன்னார், நீ ஓட்டுற எந்த குதிரையாக இருந்தாலும் கொண்டச்சத்தி மாதிரி இந்த ஊருக்குள்ளேயே ஓட்டு, என்னால் உன்னை வெளியிலலாம் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு அப்படின்னு வயனும் நீங்களும் சேம் பிச் எனக்கு அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க நீங்களும் எனக்கு ஒரு ஆசை, நம்ம பயோடெக் படிக்கலாமா அப்படின்னு பயோடெக்கா, நல்லா இதுதான் ஸ்கோப்பும் இப்போல்லாம் நல்லா தான் இருக்குது, படிக்கலாமே, ஆனால் அதில் மேக்ஸ் ஒரு மெடி, உனக்கு மேக்ஸ் பிடிக்காதே அப்படின்னு ஏண்டி ஒரு சப்ஜெக்ட்டுக்காக பிடிச்சது வேணான்னு சொல்லிட முடியுமா, அது ஏதாவது பார்த்து பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னு சரி ஆனால் முடியுமா அப்படின்னு இந்த பாரி என்னால் நினைத்தால் முடியாதது எதுவும் கிடையாது, நம்ம பயோ மேக்ஸடி அப்போ மேக்ஸே நான் அசால்ட்டு வந்துட்டேன், இது என்ன பண்ண முடியாதா அப்படின்னு சரி நீ கான்ஃபிடென்ட்னா உங்கள் வீட்டில் சொல்லு, நானும் நீ சேர்ற காலேஜ்லேயே சேர்ந்துட்றேன் அப்படின்னு உங்களுக்கு தான் ரொம்ப ஹாப்பி. லைக் இந்த ஒரே ஸ்கூலில் நம்மளோட ஃப்ரெண்டும் சேர்றதெல்லாம் பெரிய வரம்ல, நம்மளெல்லாம் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்போம் பிகாஸ் ஆஃப் அவங்க எடுத்தது வேறு நம்ம எடுத்தது வேறு அந்த மாதிரி இருக்கும்ல. ஆனால் அதனால தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வேகமாக போய் அவங்க அப்பா அம்மா கிட்டே சொல்ல அவங்க அப்பாவும் வந்து சரி ஓகேடா உனக்கு பிடிச்சதே நீ படி, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உங்கள் அம்மாவும் அப்படியே செல்லம் கொடுத்து உங்கள் பொண்ணை கெடுங்க, அவள் கேட்டால் உடனே அதில் சேர்த்துருவீங்களா, அதில் என்ன நல்லா வேலை கிடைக்குமா, நிறையா சம்பளம் வருமா, எத்தனை நாளில் முடிக்கலாம், பிள்ளைக்கு அது கஷ்டம் இல்லாமல் இருக்குமா, நல்லா படிச்சிருமா அப்படின்னு எதுவுமே கேட்க மாட்டிங்களா அப்படின்னு உங்கள் அப்பா தான்
ஒருத்தி எப்போ பார்த்தாலும் பிள்ளைய டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறது. அதெல்லாம் என் பொண்ணு எல்லாத்தையும் படிச்சிடும். என் பொண்ணு யாருன்னு தெரியும்ல, அவள் எவ்வளோ மார்க் எடுத்தா நீ பார்த்தல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க அப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி. ஸோ அவங்க அம்மாவும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உட்காந்துருக்க. நீங்களும் வந்து அப்பா நம்ம நாளைக்கு போய் அட்மிஷன் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஏன்டா வெயிலில் கஷ்டப்பட்டுட்ருக்க, நானே போய் அட்மிஷன் போட்டு வந்துடுறேன். இங்கே இருக்கிற ஒரு காலேஜ் தான், நல்ல பெரிய காலேஜ், அங்கே சூப்பராக இருக்கும் எஜுகேஷன். அது மட்டும் இல்லாமல் அங்கே சொல்லித் தரவங்களாம் ரொம்ப நல்லவங்க, உனக்கு நல்லா சொல்லி தருவாங்க, என்ன போகலாமா அப்படின்னோடனே சரிப்பா அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருப்பார். ஸோ அப்படி அட்மிஷன்லாம் போட அவங்களுக்கு காலேஜ் திறக்கிறதுக்கு ஒரு வாரம் இருக்கும். ஸோ அந்த ஒரு வாரம் அப்படியே ஸ்கிப் ஆக இன்றைக்கி தான் காலேஜோட ஃபர்ஸ்ட் டே. நீங்கள் அப்படியே வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், அவங்க ஸ்கூலை தாண்டி தான் அந்த காலேஜ் போகணும். ஸோ அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்கு, உங்கள் ஸ்கூல் கிட்ட தான் வரீங்க. வந்துட்டு அப்படியே இந்த இடத்துல தானே அவர் அப்படியே நடந்து போவார். இந்த இடத்துல அப்படியே ஃபோனை நோண்டிட்டு மேலே கூட நிமிர்ந்து பார்க்காம அப்படியே ரோபோட் மாதிரி, லைக் உணர்ச்சி இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் தான் அப்படியே அவரை மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. அவரு நீங்கள் சிரிச்சுட்டு என்னமே பார்க்க முடியாது, ஓகே நம்மளும் கொஞ்சம் மறந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அப்படியே இப்போ உங்கள் காலேஜ் வர பார்த்தா என்ட்ரன்ஸில் உங்கள் ஃப்ரெண்டு தான் நின்றுட்டுருக்கா. வயனே அப்படின்னோடனே ஜெஸி என்னடி பார்க்குறதுக்கு ஆளே மாறின மாதிரி இருக்க, இப்போ தாண்டி நீ பார்க்குறதுக்கு காலேஜ் படிக்கிற மாதிரி லட்சணமாக இருக்க அப்படின்னு சொல்ல, நீ மட்டும் என்னாமா அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் நல்லா குட்டையாக இருக்க மாதிரி இருக்க, இப்போ சுடிதார்லாம் போட்டோன்னு நல்லா ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கடி அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து 2 பேரும் உள்ளே போக பார்த்தா காலேஜ் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. எல்லோரும் அங்கிட்டு இங்கிட்டு போக நீங்கள் மட்டும் திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு வழியாக அந்த கிளாஸை கண்டுபிடிச்சி உள்ளே போயிடுறேன். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க. போக நிறைய பேர் இப்போ அப்படியே கிளாஸ் ரொம்ப ஃபில் ஆகி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நிறையா சவுண்டு, எல்லோரும் பேசுகிற சவுண்டு, அதெல்லாம் அவங்க 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கச்சா அப்போ தான் வந்து ஒரு சவுண்ட், யாரோ நடந்து வர மாதிரி, அதாவது கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி. நீங்கள் 2 பேரும் அப்போ தான் பார்த்தா அந்த மனுஷனை பார்த்தோன்னே நீங்கள் அப்படி ஷாக்காக இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு தெரியலடி, இவர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கார்ல அப்படின்னோடனே நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவரும் ஹாய் குட் மார்னிங் அப்படின்னோடனே எல்லோரும் குட் மார்னிங் சார் அப்படின்னோடனே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னோடனே எல்லோரும் வந்து பார்த்துட்டு சார் அப்படின்னோடனே இல்லை எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களே அதான் கேட்குறேன் அப்படின்னோடனே எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. சரின்னு அவரும் வந்து நான் வந்து ப்ரொஃபஸர் ஜியான், என்னோடய பேர் மிஸ்டர் ஜியான் ஜங்குக். ஒரு வேளை உங்களுக்கு ஜியான்னு கூப்பிட்டா பரவாயில்ல சார், ஜியான் இல்லைன்னா ஜங்குக் சார் இப்படி வேணால் கூப்பிட்டுக்கோங்க, அதுவும் உங்கள் விஷ், அதில் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னோடனே அவங்க தான் அப்படியே பார்த்துட்ருக்கு. நீங்கள் தான் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டக்குன்னு வந்து அவங்க பேக் எடுத்து அப்படியே அவங்க மூஞ்ச மறைச்சிட்டு ஐயோ இவர் எங்கே இங்கே வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க்க அவங்க ஃப்ரெண்டு தான் ஏன் நீ மூஞ்சி மூடிட்டுருக்கா அப்படின்னோடனே அடியே இவர் அவனுக்கு தெரியல அப்படின்னோடனே தெரிலையே யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்க, அடியே இவர் தாண்டி அந்த மாஸ்க்கு கேப்பு அவர் அப்படின்னோடனே எது நீ ஒரு வருஷமாக ஒரு 2 மணி பாட்டி பின்னாடி சுற்றினியே அவரா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டி அப்படின்னோடனே உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு அன்றைக்கி நான் குனிஞ்சிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அழகாக இருக்காரு இப்போ தான் பார்க்குறேன், இல்லைன்னா அப்போவே பார்த்துருப்பால ஆட முட்டா கழுது அப்படின்ற மாதிரி பார்க்க. அப்போ தான் அவரும் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு சடக்கு போடுறாரு. உங்கள் ஃப்ரெண்டு தான் அடியே உன்னை தாண்டி கூப்பிட்றாரு அப்படின்னோடனே நான்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னோடனே அப்படியே வச்சு தொழடி கிளாஸே உன்னை தாண்டி பார்க்குது அப்படின்னோடனே சரின்னு நீங்கள் தான் அப்படியே பேகு கீழே இருக்க, நீங்கள் 2 பேர் தான் எந்திரிங்க அப்படின்னோடனே அப்படியே உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் எந்திரிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களை மறைக்கிறா, ஏன்டி நீ தானடி இப்படிலாம் பண்ண, நான் என்னடி பண்ணேன் அப்படின்னோடனே பேசாமல் நில்றி அப்படின்னோடனே அவரும் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்ல நீங்கள் 2 பேரும் அங்கே என்ன தனியாக டிஸ்கஷன், அவ்வளோ திமிராயிருச்சா
அப்படின்னோடனே இல்லை சார் அது வந்து அப்படின்னோடனே என்ன அது வந்து போய் உங்கள் 2 பேர் பேர் என்ன அப்படின்னோடனே உங்கள் ஃப்ரெண்டும் சார் ஜெஸி அப்படின்னோடனே அண்ணியூ பக்கத்தில் நிற்கிறியே அஞ்சலி பாப்பா மாதிரி ஏன் உன் பேர் என்ன சொல்ல மாட்டியா அப்படின்னோடனே வயன் சார் கேட்கல அப்படின்னோடனே வயன் சார் அப்படின்னோடனே கேட்கல யாருக்காவது கேட்டுச்சு அப்படின்னோடனே கிளாஸில் இருக்க எல்லோரும் இல்லை 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 இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜெஸி தான் கொஞ்சம் சவுண்டாக சொல்லடி அப்படின்னோடனே வயன் சார் அப்படின்னோடனே வயன் 2 எழுத்து அதை ஒன்றால் சவுண்டாக சொல்ல முடியாதா அப்படின்னோடனே நீங்கள் தான் அப்படியே நின்றுட்டுருக்க என்னமே கிளாஸில் பேசிகிட்டு இருக்க போது ஏதாவது இன்ட்ரப்ட் பண்ணிங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிச்சிடுவேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு புரியுதா உட்காருங்க அப்படின்னோடனே 2 பேரும் உட்காந்துருப்பீங்க. ஸோ பை த வே என்னோடய மேஜர் வந்து மேக்ஸ். அது மட்டும் இல்லாமல் நான் தான் அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி. எனக்கு வந்து இந்த பிள்ளைங்க அராத்து பண்ணுறது, ஏதாவது சண்டை வளர்க்குறது, இன்டிசிப்ளினாக பிஹேவ் பண்ணுறது இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. டான்னு வாங்க கிளாஸை படிங்க, டான்னு போங்க. நான் உங்களை வேறு எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக இருக்கணும், நல்ல பிள்ளைங்களாக நடந்துக்கணும். அதுதான் எனக்கு வேணும் புரியுதா அப்படின்னோடனே என்னது மேக்ஸா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அப்போது உங்கள் ஃப்ரெண்டும் என்னடி மேக்ஸா இவரா அப்படின்னோடனே அதாண்டி எனக்கு புரியல அப்படின்னோடனே அவரும் சரி ஓகே இன்றைக்கி கிளாஸ் எதுவும் பெருசாக நடக்காது, நாளையிலேருந்து கிளாஸ் ப்ராப்பராக இருக்கும், நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக 100% அட்டெண்டன்ஸ் எனக்கு வந்திருக்கணும் புரியுதா. யாரும் எதுக்கும் சாக்கு சொல்லிட்டுலாம் பங்க் அடிக்கலாம் காலேஜ்னா அப்படின்லாம் கிடையாது. அதுவும் என் டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாம் ஓகேவா, எல்லாருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நல்லா புரிஞ்சிருக்கணுமே, புரியணும், யாரும் எந்த ஒரு தப்பும் பண்ணவே கூடாது ரைட்டு. நான் அப்போது போகிறேன், எல்லோரும் கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்ப நீங்கள் தான் போச்சு இன்றைக்கி அவ்வளோதான் சோலி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து அடுத்த நாள் அதே மாதிரி காலேஜில் வந்து கிளாஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லோரும் வந்து அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லெசன் எல்லோரும் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு தான் கெமிஸ்ட்ரி போயிட்டுருக்கு. கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு மேம் தான். ஸோ அவங்க தான் எடுத்துகிட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நோட்ஸாக அப்படியே காப்பி பண்ணிக்காங்க, உங்களுக்கு எக்ஸாம் டைமில் யூஸ் ஆகும் அப்படின்னோடனே நீங்கள் தான் நோட் எடுத்து கீழே கொஞ்சம் காப்பி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தான் கிளாஸ் ரூம்குள்ளே யாரோ என்ட்ராக மாதிரி இருக்குது, நீங்கள் அதெல்லாம் கவனிக்கல, நீங்கள் பாட்டுக்கு நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போ தான் ஜேகேவும் மேம் அப்படின்னோடனே அவங்களும் சார் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து இப்போது ஏன் பீரியட் அதான் அப்படின்னோடனே அவங்களும் பார்க்குறாங்க கரெக்டாக இருக்குது டைமு, லைக் 12:30ன்னா கரெக்டாக 12:30க்கு ஆன் அடித்த மாதிரி வந்து நிற்கிறான். எல்லாம் பார்த்துட்டு என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ பஞ்சுவாலிட்டியாக இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கெலாம் இருக்கும்ல. மற்ற சப்ஜெக்டெல்லாம் ரொம்ப லேட்டாக வருவாங்க, நம்மளுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்லாம் எக்ஸ்ட்ரீம் லேட்டாக வருவாங்க, பாடம்லாம் எக்ஸ்ட்ரீம் சீக்கிரமாக நடத்துகிற மாதிரி இருக்கும், டக்குன்னு போயிடுவாங்க. ஆனால் இந்த மேக்ஸு மட்டும் வச்சு இழுன்னு இழுப்பாங்கள்ல, எனக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ அவங்களும் பார்த்துட்டு என்ன இப்படி வந்து அப்படியே ஆணி அடித்த மாதிரி பஞ்சுவாலிட்டிக்கு பேர் போனவன் போல் எப்படின்ற மாதிரி பார்க்க. ஸோ அவங்களும் சாரி சார் ஏதோ கிளியர் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போர்டெலாம் ரப் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நீங்களும் வந்து எஸ் மேம் அப்படின்னு சொல்ல அவங்களும் வந்து அப்படியே போர்டெலாம் ரப் பண்ணிட்டு அவங்களோட திங்ஸ் எடுத்துகிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக கேட்கவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வழி விட்டு நின்றாரு. அவங்களும் இப்போ கிளம்பி வெளியே போயிட கேட்கவும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்ல வந்தோடனே சொல்லியிருக்கணும் டிசிப்ளின்டாக இருங்கன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லவும் அவங்களும் வந்து அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஜெயிக்கவும் ஓகே சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மேக்ஸில் இப்போ நம்ம எடுக்க போகிறது ட்ரிக்னாமெண்ட்ரி அப்படின்னு சொல்ல ட்ரிக்னாமெண்ட்ரியா அப்படிங்கிறீங்க, அவங்களுக்கு ட்ரிக்னாமெண்ட்ரி சுத்தமாக பிடிக்காது.
லைக் அது என்னமோ தெரியாது, அது மட்டும் பிடிக்காது ரொம்ப. அது மட்டும் சொல்ல முடியாது. இந்த ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜீப்ரா, லிமிட், இன்டிகிரேஷன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கச்ச ஃபஸ்ட்டே ட்ரிக்னாமெட்ரி அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் சுத்தம்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்போ தான் அப்படியே லெசன் எடுத்துகிட்ருக்காரு. உங்களுக்கு தான் மூஞ்சி ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. லைக் என்னடா இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் அழகாக எடுத்துகிட்ருக்கா. பிகாஸ் நம்மளுக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்களா, நம்மளுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்காதோ அந்த சப்ஜெக்ட் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஆள் தான். உங்களுக்கு மேக்ஸ் பிடிக்காதுண்ணா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு மேக்ஸுனால் உயிர். ஸோ அந்த மாதிரி தான் அவள் உட்காந்து நல்லபடியாக அதெல்லாம் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா படித்து நல்லா கவனிக்கிறா. நீங்களும் அப்படியே பார்த்துட்ருக்க. அவளும் வந்து அவங்கள பார்த்துட்டு ஏன்டி ஏன்னு ஒரு மாதிரி மூஞ்சி போகுது, ட்ரிக்னாமெண்ட்ரி தானடி ரொம்ப நல்லாயிருக்கும் நீ பாரு அப்படின்னோடனே, இங்கே பாரு அடிச்சு மடிச்சு பாக்கெட்டில் போட்டுருவேன் பேசாமறி அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. அவளும் வந்து சரின்னு அவங்கள இன்ட்ரப்ட் பண்ணாமல் அவள் பாட்டுக்கு பார்த்துட்ருக்கா. அப்போ தான் ஆஞ்சிக்கு அவங்க மூஞ்சை பார்த்துருப்பாரு. மூஞ்சி ஒரு மாதிரி கோணிட்டு போகிறத பார்த்துட்டு அவரும், ஓய் அவன் பேர் என்ன, வயன் கெடப் அப்படின்னோடனே, என்னது என்ன நம்மளை கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீங்களே எந்திரிக்க, சரி இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்ல பார்ப்போம் அப்படின்னோடனே, ஸோ என்னையா அப்படின்னோடனே, உன் பேர் தானே வயன், கரெக்டாக தானே கூப்பிட்டேன், காதில் கேட்டு தானே எந்திரிச்சு நின்றுருக்கா, அப்புறம் என்னையான்னு கேட்டால் பின்ன என்ன என்னையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஸோ அது வந்து எனக்கு ஆன்சர் தெரியாது சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு அவரும் எது ஆன்சர் தெரியாதா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற சம்மில் தானே நான் இதான் சால்வ் பண்ணியிருக்கேன், இது அதோட எக்ஸாம்பிள் தானே, அதே மாதிரி தானே இருக்குது, ஏன் உன்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கேட்க, சார் அது வந்து சார் அது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவரும் சரி அதை விடு, டேன் டீட்டா ஃபார்முலா சொல்லு, டேன் ஃபார்முலா தெரியுமா அப்படின்னோடனே, நீங்கள் தான் டேனா அப்படின்னு சொல்லி பார்க்க ஃப்ரெண்டு தான், உனக்கு தெரியும்டி அப்படின்னு, தெரியும்டி ஆனால் இவனை பார்த்தா எல்லாம் மறக்குது, சரி உனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவரும் அண்ணா சீக்கிரம் சொல்லு டேன் ஃபார்முலா அண்ணா அப்படின்னோடனே, நீங்கள் தான் ஐயோ டேன் 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 அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. லைக் அது என்னமோ ப்ளர்ராக இருக்குது உங்கள் மைண்டில் மட்டும். லைக் ஐயோ யாரா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கு. அப்போ அவரும் தெரியாது அப்படின்னோடனே, ஸோ அது வந்து கெட் அவுட் அப்படின்னோடனே, ஸோ கெட் அவுட் அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் மூச்சு வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி பார்க்க, அவரும் இரும அவளை ஒன்றை மட்டும் விட மாட்டேன்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டையும் எழுப்பி கொஸ்டின் கேட்க, அஃப்கோர்ஸ் அவளுக்கு ஆன்சர் தெரியும், அவள் சொல்லிவிட்டு உட்காந்துட்டான். ஸோ அவரும் வந்து குட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் வந்து அப்படியே என்னடா அது எல்லோரும் முன்னாடி ஒரே அசிங்கமாக போச்சு, டேன் ஃபார்முலா எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும், எனக்கு தான் தெரியும், பேசிக்லாம் ஓரளவு தெரியும், ஆனால் இவரை பார்த்தா மட்டும் ஏன் எதுவும் வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ தான் அவரும் வந்து கிளாஸை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்து பார்க்க நீங்கள் தான் அப்படியே புலம்பிட்டே நின்றுட்டுருக்கீங்களா. அவரும் அவங்கள பார்த்துட்டு ஒரு டேன் ஃபார்முலா கூட தெரியாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னொடனே, ஸோ அது வந்து என்ன வந்து போய் சரி அதெல்லாம் விடு, டேனு காசு அந்த மாதிரி எல்லாத்தோட ஃபார்முலாவையும் 10 தடவை எழுதிட்டு வரேன் சார், 20 தடவை சார், 30 தடவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சார்னு சொல்ல அவன் ஏற்றிட்டே போயிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்க, ஸோ 30 தடவை எழுதிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அங்கேருந்து போகிறாரு. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இப்போ உள்ளே வர உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, நீலாம் எவ்வளோ தெளிவாக இருக்க அப்படின்னோடனே, என்னடி தெளிவு அப்படின்னோடனே, ஏன்டி உனக்கு ஆன்சர் தெரியும்ல என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னோடனே, நான் சொல்லலாம் தான் ட்ரை பண்ணேன், அவர் தான் அப்படி குறுன்னு என்னையே பார்க்குறாரு, அடிச்சு பார்க்குறாரு, திரும்பினா தலையை திருப்பிடுவேன்ற மாதிரியே பார்க்குறாரு, நான் என்னடி பண்ணுறது அப்படின்னோடனே, அது என்னமோ உண்மைதான், அவன் பார்வையே அப்படி நம்மளெல்லாம் எரிச்சிரும் போல் அப்படி பார்க்குறான் அப்படின்னோடனே, அதான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க 2 பேரும். ஸோ அவளும் வந்து சரி என்னாச்சு அப்படின்னோடனே, எல்லா ஃபார்முலாவையும் 30 டைம்ஸ் எழுதிட்டு வரணுமா, ஐயோ என்னாலாம் முடியாதுடி அப்படின்னோடனே,
அதுக்கு அப்படின்னோடனே நீ ஒரு 15 எழுது, நான் ஒரு 15 எழுதுறேன், முடிச்சிடலாண்டி அப்படின்னோடனே எனக்கு எழுதவே பிடிக்காது, நீ என்ன எழுத சொல்கிறவ அப்படின்னோடனே பாரு மண்டையை உடைச்சி மூளையை கலைக்கிறேன், பேசாமல் எழுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து ஒரு பேப்பர் கொடுத்து எழுத சொல்ல ஏன்டி இப்படி பாடப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அவளும் உட்காந்து எழுதிட்டுருக்கா. ஸோ ஆஃப்டர் வீட்டுக்கு போய் அந்த இம்போசிஷன் முடியல, நீங்கள் தான் உட்காந்து எழுதிட்டே அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் ஸ்கூலில் கூட இம்போசிஷனில் எழுத மாட்டேன்டி, இங்கே வந்து அதுவும் எல்கேஜி குழந்த மாதிரி எதுக்குடி இவன் எழுத சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எழுதிட்டுருக்க. அடியே முதல்ல பாதி தான் நீ எழுதுகிற, அதை எழுதுறதுக்கே உனக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னோடனே அப்போ நீ எழுதி முடிச்சிட்டியா அப்படின்னோடனே எப்போவும் முடிச்சிட்டேனே அப்படின்னோடனே அதெல்லாம் எப்படி ஒன்றால் மட்டும் முடியுது, வேறு எதுலையாவது இம்போசிஷன் கொடுத்தா கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குதுன்பேன், மேக்ஸில் மட்டும் நான் கடன்னு எழுதிடுவேன் அப்படின்னோடனே அது ஈஸியாக தான் இருக்கும், மற்றதில் தான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னோடனே நீ வேறு சும்மா வயிற்றுச்சலை கிளப்பாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உட்காந்து எழுதிட்டுருப்பீங்க. ஸோ அடுத்த நாள் அந்த ஜேகே கிளாஸ் வருது. ஸோ அவர் வந்து கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு புக்கில் அடுத்து என்ன நடத்த போகிறோன்னு சொல்லி விரித்து வச்சு பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் நீங்கள் உங்கள் இம்போசிஷன் அவர்கிட்டேருந்து அந்த பேப்பரையும் வாங்கிட்டு அப்படியே போய் அவர்கிட்ட வந்து நீட்டுறீங்க. அவர் என்னது அப்படின்னோடனே சார் நீங்கள் தானே சொன்னீங்க ஃபார்முலாலாம் 30 டைம்ஸ் இம்போசிஷன் எழுதிட்டு வரணும், அதுதான் அப்படின்னோடனே பார்த்தா ஹோல் கிளாஸும் அடுத்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். என்னடா அது இந்த பிள்ளை சின்ன பிள்ளை மாதிரி இம்போசிஷன்லாம் எழுதியிருக்கு அப்படின்னோடனே அதானே சார் நம்மளுக்கெலாம் தெரியாமல் வெளியில் வச்சு இம்போசிஷன் கொடுத்துருக்காரு பாரு இந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க. அவரும் நான் உனக்கு வெளியில் தானே இம்போசிஷன் கொடுத்தேன், நீ பாட்டுக்கு அதை வந்து என் கேபினில் கொடுத்துருந்தா இந்நேரம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, நீ பாட்டுக்கு கத்தி இப்போ சொல்லிட்டியே எல்லோரும் சிரிக்கிறாங்க, இப்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னோடனே நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவரும் ஏன் நீங்கள் வந்து கேபின்லலாம் கொடுக்க மாட்டிங்களோ, நாங்கள் இப்போது உன்னோட இம்போசிஷனை தூக்கிட்டு 4 கிளாஸ் நான் அலையணுமா அப்படின்னோடனே இல்லை சார் அது வந்து உன் சீட்டுக்கு போய் உட்காரு, அப்புறம் வந்து கேபினில் கொடு போ அப்படின்னோடனே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் போய் உட்காருங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடுச்சு, என்னடா இப்படி எல்லோரும் சிரிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் வந்து ஜேகே அடுத்து வந்து ட்ரிக்னாமெண்ட்ரியில் மற்ற சம்ஸ் எடுக்கிறான். ஸோ அப்படி எடுத்துகிட்ருக்கா. அப்போ தான் அவங்க முகத்தை பார்க்குறாரு, ரொம்ப சேடாக இருக்கா, வயன் அப்படின்றாரு. நீங்களும் அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. அவரும் காசு ஃபார்முலா சொல்லு அப்படின்னோடனே நீங்களும் சொல்லிட்டீங்க. அவரும் வெரி குட், அப்போ இனிமேல் அம்னியா 30 தடவை எல்லா சமயம் எழுத விட்டோம்னு வச்சுக்கோயேன், அம்னிக்கு எதுவுமே மறக்காது, எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், என்னங்க அம்னி அப்படின்னோடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க. அவரும் சிரிச்சிட்டு உக்காரு அப்படின்னோடனே எல்லோரும் பார்த்து சிரிச்சிட்ருக்கு. உங்கள் ஃப்ரெண்டு தான் இப்போ என்ன அப்படி சொல்லிட்டாங்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி, நீ விட்றி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து லெசன்லாம் முடிச்சுட்டு ஜேகே கிளம்பி போது உங்களை பார்த்துட்டு கேபினில் வந்து கொடுக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்களும் ஆமாம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு பிரேக். ஸோ அப்போ நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு அப்படின்னோடனே சரி கொடுத்துட்டு வா அப்படின்னோடனே சரின்னு நீங்கள் தான் அப்படியே கிளம்பி போகிறீங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு கேபினே இல்லை. லைக் என்னடா அது எங்கடா இருக்கும் அந்த கேபின் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் ஒரு மேம் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் மேம் ஜேகே சாரோட கேபின் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே ஜேகே சார் கேபினா, அங்கே யாரும் பெருசாக போக மாட்டாங்களே, ஏன் கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மேம் அவர் தான் வர சொன்னார் அதான் அப்படின்னோடனே ஓஹோ அந்த லாஸ்ட்டு கார்னரில் அப்படியே லெஃப்ட் எடுத்தான்னு வச்சுக்கோயேன், அங்கே ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும், அதுதான் ஜேகே சாரோட கேபின், நீ போய் பார்த்துக்கோ என்ன அப்படின்னோடனே தேங்க்யூ மேம் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. நீங்களும் ஏன் லாஸ்ட்டு கார்னரில் அங்கே போய் வச்சுருக்காங்க பூத்து பங்களா மாதிரி
அங்கே வேறு இருட்டாக இருக்கு லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி எனிதிங் நம்ம போய் கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அப்படியே போகிறீங்க. போயிட்டு அப்படியே டோரை நாக் பண்ணேன். பார்த்தா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நீங்களும் அகெயின் நாக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சுட்டு அடுக்குன்னு யாரும் இப்போ ரூமை பிடிச்சி இருக்கு. நீங்கள் தான் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. அவரும் கடை நான் கேட்குறேன் என்கிட்ட அப்படின்னோடனே சார் அப்படின்னோடனே இல்லை நீ ஏதாவது வட்டிக்காரனா? நான் எதுவும் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன். நான் சும்மா டொக்குன்னு போட்டு தட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னோடனே சார் இல்லை ரெஸ்பான்ஸ் எதுவும் வரல. அதான் நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியாமல் தட்டிட்டு ஒரு மரியாதை. ஐயோடா ரொம்ப மரியாதை தான் வந்து தொலைவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே கதவை திறந்துட்டு போக நீங்களும் அப்படியே வரீங்க. வந்துட்டு அவரும் அவரோட சேரில் உக்காந்துட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்துட்டு அந்த பேப்பரை பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு. திருப்பி அந்த பேப்பரை பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு. நீங்களும் என்ன இருக்குது அந்த பேப்பரில்? சும்மா அதை பார்க்குறாரு, நம்மளை பார்க்குறாரு, அதை பார்க்குறாரு, நம்மளை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி பார்க்க அவரும் ஓகே யார் எழுதி கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்க சார் அப்படின்னு யார் எழுதி கொடுத்தா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க நீங்கள் தான் அப்படி திருன்னு முழிக்கிறீங்க. எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி பார்க்க அவரும் என்ன கேட்டதுக்கு பதிலே இல்லை. நீ 15 எழுதியிருக்க, சரி இன்னொரு 15 யார் எழுதி கொடுத்தா? அவன் ஃப்ரெண்டா அப்படின்னோடனே சார் அது நான் தான் எழுதுனேன் அப்படின்னோடனே போய் சொல்லாத. எனக்கு என்ன கண்ணு தெரியாமல் இருக்கா? இது வேறு ஹேண்ட் ரைட்டிங் இது வேறு ஹேண்ட் ரைட்டிங்னு தெரியாத அளவுக்கு எனக்கு கண்ணு தெரியாமல் இருக்கப்போ அப்படின்னோடனே சார் அது சாரி சார் அப்படின்னு. என்ன சாரி? எதுக்கு சாரி? உன்னை நான் ஒரு 30 தடவை தானே எழுத சொன்னேன். அது கூட உன்னால் எழுத முடியாதா? ஏன்னா அம்னிக்கு 100 தடவை தரவா எழுதுறியா அப்படின்னோடனே சார் ப்ளீஸ் சார் இம்போசிஷன்லாம் வேணாம் சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் என்ன வேணாம் ஒரு டேன் ஃபார்முலா தெரில, காஸ் ஃபார்முலா தெரில, பயோடெக் எடுத்துகிட்டு அதுவும் மேக்ஸு ஒரு மெயின் சப்ஜெக்ட் உனக்கு தெரியாமல் உட்காந்துருக்க. சாரி சார் ப்ளீஸ் அப்படின்னோடனே சரி ஒரு இது வச்சுக்கலாம். என்ன நீ இப்போ கொஞ்ச நாளில் மேக்ஸ் எக்ஸாம் வரப்போகுது, ஃபஸ்ட்டு செமஸ்டர். அதில் நீ மேக்ஸில் நல்ல மார்க் எடு, நான் உனக்கு இம்போசிஷன் தர மாட்டேன். மேபி நீ நல்ல மார்க் எடுக்கலை இல்லை ஃபெயில் ஆகிட்டேன்னா, நீ நல்ல மார்க் எடுக்கலை பாஸ் ஆகிட்டா கூட நீ தப்பிச்ச. ஆனால் நீ ஃபெயில் ஆன என்னன்னு இப்போ உனக்கு தெரியாது, ஆனால் அப்புறம் உனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னோடனே அவரும் சார் அது என்ன சார் போ அப்படின்னோடனே சரின்னு நீங்கள் தான் அப்படியே கிளம்பி போய் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்புறீங்க, லைக் போட்டு உழுக்குறீங்க. நான் அப்படி அவனை என்னடி பண்ணி தொலைச்சேன்? சும்மா என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொன்னோன்னே அவளும் என்னடி இப்போ சொன்னார் அப்படின்னோடனே மேக்ஸில் நான் பாஸ் ஆகணுமா, நிறைய மார்க் எடுக்கணுமா, இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லி மிரட்டுறாரு. என்னடி பண்ணுவேன் நான் இப்போ அப்படின்னோடனே அவளும் சரி விடுடி, இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னோடனே கொஞ்ச நாள் தாண்டி இருக்குது, எப்படியாவது இந்த மேக்ஸை என் மண்டையில் ஏற்றி விட்டுறி ப்ளீஸ்டின்னு சொல்ல சரி ஏதாவது பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சார் இந்த கொஞ்ச நாள் நீங்கள் மேக்ஸ் மட்டும்தான் அவ்வளோ படிச்சிருப்பீங்க, விழுந்து ஃபஸ்ட்டு எக்ஸாமே மேக்ஸு தான். ஸோ உட்காந்து வெறித்தனமாக நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தா அதில் இருக்க ஒன்றுமே உங்களுக்கு இல்லை, லைக் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு ஒரு நிமிஷம் அவ்வளோதான் பதறுது. நீங்கள் எல்லா பேப்பரையும் அப்படியே திருப்பி பார்க்குறீங்க. லைக் அதாவது ஒரு அங்கங்கே அதாவது ஒரு 4 2 அந்த மாதிரி தான் தெரியுதே தவிர மற்றபடி ஃபுல்லாக உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. லைக் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்னென்னமோ ஃபார்ம்லாம் போட்டு அப்ளை பண்ணி கொண்டு என்னமோ பண்ணி வைக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் மேக்ஸ் எக்ஸாம் எல்லா எக்ஸாமும் அப்படியே ஓவர் ஆகுது. 1 வீக் கழிச்சு புல்லட்டின் போர்டில் ரிசல்ட் போடுறாங்க. நீங்கள் தான் வயன் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா அப்படியே எல்லா சப்ஜெக்டும் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. ஸோ அப்படியே பார்த்தா மேக்ஸில் மட்டும் ஃபெயில்னு வந்திருக்கு. அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆடுது மூஞ்சியில், என்னடா அது அப்படின்ற மாதிரி பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டும் அவங்க பக்கத்தில் பார்த்துட்டு ச்சே அப்படிங்கிறா. என்னடிச்சா என்னச்சா நீ எவ்வளோ சொல்லி கொடுத்தா ஆனால் அங்கே ஒன்றுமே வரலடி அப்படின்னோடனே நீ அதுக்கு புலம்புறியே,
நான் கெமிஸ்ட்ரியில் போயிடுச்சுன்னு புலம்புறேன்டி வெண்ண அப்படின்னு சொல்லவும், உனக்கு கெமிஸ்ட்ரியில் போட்டுக்குச்சா அப்படின்னோடனே ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் வந்து ஜேக்கவும் ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருக்க, அதை பார்க்க வேறு வந்துட்டியா நீ அப்படின்னோடனே, நீங்களும் அந்த சவுண்டு கேட்டோன்னே திடுக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே அவ்வளோ கோவமாக நிற்கிறாரு நீங்களும். ஸோ அது வந்து ஒன்றும் நீ பேச வேணாம், நாளைக்கு வரும்போது பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வா அப்படின்னோடனே, பேரண்ட்ஸா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் தான் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி என்னுடைய பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வர சொல்கிறான் அப்படின்னோடனே, அப்படி தான் சொல்லுவார். ஃபெயில் ஆனால் சொல்ல மாட்டாரா? ஏன்டி ஒன்றெல்லாம் கெமிஸ்ட்ரி மேம் சொன்னாங்களா, என்னை மட்டும் இவர் ஏன்டி கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு, ஏன்டி ரொம்ப ஆசையா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு கேட்க, இப்போ வேணாண்டி ப்ளீஸ், என்னால் முடியாது, அப்பா கிட்டே போய் சொன்னால் அப்பா ரொம்ப கஷ்டப்படுவார் எப்படின்னோடனே, அதுக்கு இவர்கிட்ட மாட்டினா அவ்வளோதான் பொழந்துருவார். அப்பா அம்மா கிட்டே ஏதாவது பேசி கூட்டிடுவான். இங்கே ஜஸ்ட்டு ஒரு மீட்டிங் தான், ஜஸ்ட்டு பார்த்துட்டு உங்கள் அப்பா அம்மா இனிமேல் படிச்சிருவான்னு சொன்னால் போது விட்ருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. சரி, நீங்கள் தான் உங்கள் வீட்டில் போய் சொல்ல, உங்கள் அம்மா தான் செம்மையாக திட்டுறாங்க அவங்க அப்பாவை. பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல இவளால் படிக்க முடிகிறத சேர்த்து விடுங்க அப்படின்னு, பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு எக்ஸாமே ஃபெயில் ஆகிட்டு உட்காந்துருக்கா அப்படின்னோடனே உங்கள் அப்பா தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ பொண்ணுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம், அதனால் லைட்டாக ஸ்கிப் ஆகிருக்கோம், அதெல்லாம் என் பொண்ணு படிச்சிருவான், நெக்ஸ்ட் எக்ஸாம்லாம் பின்னிடுவேன் என்னம்மா அப்படின்னோடனே, ஆமாப்பா அப்படிங்கிறீங்க, என்ன நோமாப்பா, அவங்க அப்பா செல்லம் கொடுத்து தானே நீ இவ்வளோ கெட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல, அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னோடனே, எனக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் திரும்பிக்க, அவங்க அப்பா தான், நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குடா தங்கம், அதனால் என்னால் அவங்க கூட வர முடியாது, அம்மா வரும் அப்படின்னோடனே, அவங்க அம்மாவும் எதுக்கு நான் அவன் கூட போய் அசிங்கப்படுறதுக்கா அப்படின்னோடனே, அம்மா ப்ளீஸ்மா அந்த ஒரு தடவை கண்டிப்பாக சொல்கிறேன், நெக்ஸ்ட் டைம் நிறைய மார்க் வாங்குறேன் ப்ளீஸ்மா அப்படின்னோடனே, சரி வரேன், ஆனால் நெக்ஸ்ட் டைம் நிறைய மார்க் வாங்கணும் அண்ணா அப்படின்னோடனே சரின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் தான் ஜேகே கேபினுக்கு முன்னாடி நீங்களும் உங்கள் அம்மாவும் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மாவும் எங்கே வந்து இழுத்துருக்க பார்த்தியா, எனக்கு இவ்வளோ பெரிய அசிங்கம் தேவையாடி அப்படின்னு சொல்லவும், அம்மா ப்ளீஸ்மா இந்த ஒரே ஒரு மீட்டிங் தான், இனிமேல் வாழ்க்கையில் நீ மீட்டிங்கே அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னோடனே, மீட்டிங்கே அட்டன் பண்ண மாட்டேன்னா அது அந்தளவுக்கு நல்லா படிப்பேன்னு சொன்னம்மா அப்படின்னோடனே, படித்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போகிறாங்க. பார்த்தா ஜேகே தான், வாங்க வயன் பேரண்ட்டா அப்படின்னோடனே, ஆமாம் சார் வயனோட அம்மா அப்படின்னோடனே, உட்காருங்க அப்படின்னோடனே அவங்களும் வந்து நீங்களும் உட்கார போக, நான் உங்கள் அம்மாவை தான் உட்கார சொன்னேன், ஒன்றை சொல்லவே இல்லையே கேடா அப்படின்னோடனே, நீங்களும் பாவி பய நான் உட்காரக்கூடாதாம்மா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் தான் உங்கள் அம்மா பின்னாடி போய் நிற்கிறீங்க. அவர் தான் அப்படியே உங்களை பற்றி அவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்கிறாரு. லைக் உங்கள் பொண்ணுக்கு மேக்ஸுனால் என்னன்னே தெரியாது போல், லைக் ஒரு டேன் ஃபார்ம்லாம் தெரியல, அதெல்லாம் எல்கேஜிலேயே சொல்லி தர்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்ல உங்கள் அம்மா தான் திரும்பி உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் வந்து லைக் என்ன சொல்லி இதை சமாளிக்க போகிறனோ தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஜேகேவும் மேம் மினிமம் 1 எக்ஸாம் நாங்கள் பார்க்குறோம், அப்போவும் உங்கள் பொண்ணுக்கு மேக்ஸ் வரலான்னு வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிருங்க, எங்களால் உங்கள் பொண்ணை கண்டிப்பாக பாஸ் பண்ண வைக்க முடியாது அப்படின்னோடனே, சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, பொண்ணை ஆசையாக இந்த குரூப்பில் சேர்த்தோம், ஆசையாக சேர்த்து என்ன மேம் பிரயோஜனம், உங்கள் பொண்ணுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, எது கேட்டாலும் திருன்னு முழிக்கிறான், அப்போ என்கிட்டயே வந்து சொல்கிறான் மேக்ஸ்லாம் எனக்கு வராதுன்னு, அவளுக்கு வராதுன்னா எதுக்கு மேம் நீங்கள் பயோடெக் சேர்த்தீங்க அப்படின்னோடனே அவங்க தான் முழிக்கிறாங்க. அவ்வளோ கோவம் வருது உங்கள் அம்மாவுக்கு உங்கள் மேலே. ஸோ அவரும் மேம் நீங்கள் சொல்கிறத பார்த்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது, ஸோ உங்களுக்காக ஒன்று வேணால் பண்ணுறேன், உங்கள் பொண்ணுக்கு வந்து பயோடெக்னால் 3 மணிக்கு காலேஜ் முடியும், நான் வேணால் ஒரு 6 மணி வரையும் உங்கள் பொண்ணுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி, அவனால் அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, அது வரையும் எடுத்து உங்கள் பொண்ணுக்கு நான் சொல்லித்தரேன், அது உங்களுக்கு ஓகேனா மட்டும்தான் அப்படின்னோடனே நீங்கள் தான் அப்படியே பார்க்குறீங்க. ஏன்னா உங்கள் அம்மா உங்களை எங்கேயுமே தனியாக அவ்வளோ நேரம்லாம் விட மாட்டாங்க. ஸோ அம்மா எப்படி ஓகே சொல்லாதுன்ற மாதிரி நீங்கள் பார்க்க, அவங்களும் 6 மணி என்ன சார் 6 மணி 9 மணி கூட இவ்வளோ வச்சுக்கோங்க, இல்லை வீட்டுக்கே வர வேணாம்,
எனக்கு என் பிள்ளை படித்தா போதும். அவள் கையை உடச்சி காலை உடச்சி எப்படி நீங்கள் படிக்க வச்சாலும் எனக்கு பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணாலும் நான் உங்களை கேட்கவே மாட்டேன். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னோடனே நீங்கள் தான் அப்படி ஷாக் அம்மா அப்படின்னோடனே என்னாடி அம்மா என்ன அம்மா உன்னால் எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? இந்த மாதிரி யாராவது வந்து இங்கே அந்த சார் முன்னாடி வந்து நிற்கிறாங்களா? நான் மட்டும்தான் வந்து நிற்கிறேன். எல்லாம் ஒன்றை பித்தம் பாரு அதனால் அப்படின்னோடனே அம்மா நான் அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னோடனே என்ன அப்பாட்ட சொல்லுவேன்? உங்கள் அப்பன் கொடுத்த செல்லம் தானே உனக்கு எல்லாமே. உங்கள் அப்பன் உனக்கு செல்லமாக கொடுத்தான் பாரு, அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து நிற்குது. எனக்கெல்லாம் தெரியாது வயன். என்னால் என் பொண்ணு ஃபெயிலுன்னு சொல்லிகிட்ருக்க முடியல. நீ உட்காந்து படிச்சுட்டு வா, அது போதும் சார். உங்கள் பொறுப்பில் நான் அவளை விட்டுறேன். இவன் எனக்கு பாஸ் பண்ணுறதெல்லாம் வேணாம், நல்லா படிக்கணும், நிறையா மார்க் எடுக்கணும். இந்த ஜஸ்ட் பாஸ் அதெல்லாம் எனக்கு வேணாம். என் பொண்ணு நல்லா படிக்கணுன்னொன்னே அவர் தான் பார்த்துட்டு கண்டிப்பாக மேம் நான் கேரண்டி தரேன், உங்கள் பொண்ணு நெக்ஸ்ட் எக்ஸாம் நிறையா மார்க் எடுக்கிறா அப்படின்னொன்னே நீங்கள் தான் ஐயோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் அவங்க அம்மாவும் வந்து எந்திரிச்சு சரி சார் அவள் போயிட்டு வரேன் அப்படின்னோடனே ஜிகேவும் மேம் இப்போலேருந்து கிளாஸா இல்லை நாளையிலேருந்தா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் உங்களை பார்த்துட்டு நல்ல காரியத்துக்கு எதுக்கு சார் தள்ளி போடணும், நீங்கள் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னோடனே இவன் என்ன சொன்னாலும் வீட்டுக்கு விட வேணாம், உங்கள் பாடத்தை எப்போ ஃபுல்லாக படித்து முடிக்கிறாளோ அப்போ நீங்கள் வீட்டுக்கு விட்டால் போதும். அது 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் இவள் வீட்டுக்கே வரலனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா தான் அங்கேருந்து சரக்குன்னு போக அம்மா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஆனால் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. நீங்கள் தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்க. அப்புறம் இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கேன் கிளாஸ் அடுத்து, உனக்கு போ கிளாஸுக்கு போ அப்படின்னு ஒன்று. நீங்கள் தான் அங்கேருந்து ஓடிட்டீங்க. ஓடி போய் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பயங்கரமாக புலம்புறீங்க. லைக் இப்படிலாம் சொல்லிட்டாட்டி அம்மா முன்னாடி அவ்வளோ கேவலமாக போயிடுச்சு, அம்மா எப்படி திட்டினாங்க தெரியுமா அப்படின்னோடனே உங்கள் ஃப்ரெண்டும் என்னடி இதுக்கு எப்படி சொல்கிற, நான் கெமிஸ்ட்ரிலாம் வாங்கினது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, என் தோலை உரிச்சு அந்த பக்கம் தனியாக தொங்க விட்ருவாங்க ஐயோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். இன்னும் ஸ்பெஷல் கிளாஸ் ஆண்டி எத்தனை மணி வரையும் வச்சுக்கலாமா? ஐயோ எனக்கு மேக்ஸும் இங்கே 1 மணி நேரம் ஆகுறதே எனக்கு 1 நாள் ஆகிற மாதிரி இருக்குடி. இங்கே எத்தனை மணி நேரம்னா நான் அந்த மனுஷன் கையில் தனியாக மாட்டி செத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். அவங்க ஃப்ரெண்டும் என்ன பண்ண போறியோ தெரியலன்ற மாதிரி சொல்ல, ப்ளீஸ் டி எனக்காக நீ வெயிட் பண்ணுறியா? அடியே என்ன நினச்சிட்ருக்க, உனக்காக நான் வெயிட் பண்ணவா? எங்கள் வீட்லேயே அடி பிச்சிருவாங்கடி நான் லேட்டாக போனேன் அப்படின்னு. ஐயோ தனியாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் இங்கே 3 மணி போல் அவங்களுக்கு தான் கிளாஸ் முடியுது. உங்களுக்கு கிளாஸ் முடிய ஜேகே அங்கே வெளியில் அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். லைக் அப்படியே வந்து அவனோட வாட்சை பார்த்துட்டு அப்படியே இந்த காலை வந்து டேப் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு தான் வந்துட்டான்டா எல்லாம் எடுத்துவேன் அப்படின்ற மாதிரி பார்க்க அவரும் வந்து எல்லோரும் கிளம்பி போனதுக்கப்புறம் உள்ள வந்து என்ன வேன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒன்றே ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்க டக்குன்னு இப்போது தான் ட்ரிக்னாமெண்ட்ரி போயிட்டார். லைக் ட்ரிக்னாமெண்ட்ரிங்களே பேசிக் ரொம்ப ரொம்ப பேசிக் அதுலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் தான் ஒன்று அப்படியே முழிச்சு பார்க்குறீங்க, கண்ணெல்லாம் சொருகுது பயங்கரமாக. அவரும் வந்து கத்தி எடுக்கிறாரு உங்கள் ஒரு ஆளுக்கு தான். ஆனால் அவங்க அப்படியே கிளாஸ் ரூமே எக்கோ அடிக்குது, அந்த மாதிரி கத்தி நடத்துகிறாரு. ஸோ கத்தி நடத்தி அப்படி உங்களுக்கு பேசிக்லாம் முடிஞ்சு கொஞ்சம் சம்மெல்லாம் கொடுத்து இதெல்லாம் போட்டு நீ கரெக்டுனா தான் நான் உன்னை விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் பிடிச்சி வச்சிட்ருக்காரு. நீங்களும் ஐயோ முடியல, ஸ்கூல் மாதிரியே இருக்குது, ஸ்கூல் முடிச்சு ஸ்கூல் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து அப்படியே அவங்களோட சம்லாம் போட்டுட்ருக்கீங்க. அவரும் தப்புன்னு இன்ட்டு போட்டு கொடுக்குறாரு. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, அப்படியே பிபி தலைக்கேறுது. ஸோ இப்போ கரெக்டாக மணி 6 இருக்கும். ஸோ வாட்ச்மேன் தான் ஸோ கிளாஸை போட்டணும் அப்படின்னோடனே அவரும் ஓகே அவனோட ஸ்டஃப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாமா சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க இல்லை என் கேபின் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக கேபினா நானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அவரும் அண்ணா திருன்னு முடிச்சிட்ருக்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் முதல்ல போ ஓடிட்டானா அப்படின்னு சொல்லவும், அந்த அளவுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் பார்த்துட்டு சரின்னு அவங்க ஸ்டஃப்ஸ்லாம் எடுத்துகிட்டு நேராக அப்படியே அவர் கேபின் போக, அவர் தான் அங்கே உங்களுக்கு ஒரு குட்டி பெஞ்ச் மாதிரி போட்டு அவர் பக்கத்துலேயே போட்டிருக்காரு. போட்டுட்டு அவரும் உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் பிடிக்கல அப்படின்னு ஒன்று நீங்களும் உங்களுக்கு அவ்வளோதான் கண்ணெலாம் தண்ணி வந்துருச்சு. அது அது ஏன்னு தெரியாது சார், எனக்கு 8th வரையும் மேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் சார், நான் நல்லா போடுவேன், ஆனால் அதுக்கப்புறம் தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லி அழுக்கிறீங்க. அவர் தான் சரி நான் சொல்லித்தரேன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தான் அவரோட ரோலிங் சேர் இருக்கும், அதை வந்து அவங்க குட்டி பெஞ்சுக்கிட்ட போட்டு அப்படியே உங்ககிட்ட தான் வந்துட்டு நீங்கள் அப்படியே அவரோட ஆர்ம்ஸ்குள்ளே அப்படி தான் இருக்கீங்க. ஒரு கையை இந்த பக்கம் வச்சு ஒரு கை இந்த பக்கம் வச்சுட்டு உங்களை அப்படியே நடுவில் கொண்டு வந்துட்டார். நீங்கள் அப்படியே அவரை அவர் உங்களை ஹக் பண்ண மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அவர் அவ்வளோ தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காருங்க. பாரு, நல்லா தெளிவாக பாரு, உன் மனசு எங்கேயும் அலைப்பாயக்கூடாது, நீ கரெக்டாக ஃபோக்கஸாக பார்த்தா கண்டிப்பாக உனக்கு புரியும் சரியா, பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இப்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியுது. ரொம்ப நல்லா இருக்குது அந்த அவர் உங்களை சுற்றி அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி அப்படி சொல்லித்தர்றது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா மண்டையில் ஏறுது. அப்படியே கடன்னு ஏறுது. உங்களுக்கு தான் ஒன்றும் புரியலை, என்னடா அது மேஜிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி. அவரும் அப்படியே உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துட்டு அப்படியே அவர் திரும்ப உங்கள் ஃபேஸ் அவ்வளோ கிட்ட இருக்குது. அவர் அப்படியே உங்கள் ஃபேஸையே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக உங்கள் கண்ணை மட்டும் திருப்பி பார்க்க அவரும் புரியுதா அப்படின்னோடனே அப்படின்னோடனே அவரும் அப்படியே நிமிர்ந்துட்டு உங்களை அப்படியே அந்த பக்கம் சுற்றிருப்பார்ல, அந்த கையை அப்படியே பேக் எடுத்துகிட்டு ஓகே இப்போது எனக்கு நான் கொடுத்த எக்ஸாம்பிள் திருப்பி போடு, இப்போ உனக்கு புரியும் அப்படின்னோடனே நீங்களும் வந்து அந்த செம்ம எடுத்து பார்க்குறீங்க. டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் தெரியுது. ஸோ படன்னு போட்டு உடனே கொடுத்துட்டிங்க. அவரும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. குட், இப்போ அப்படி தெரியுது அப்படின்னோடனே அது அப்படின்னு சொல்ல, அப்போது அம்னிக்கு என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவங்க மேலே இருக்கணுமா, வேறு யார் மேலே இருக்கக்கூடாது, அப்போ தான் உங்களுக்கு புரியும்ல. ஸோ அது அப்படின்னோடனே அப்போ தானே நீ போட்ட அப்படின்னோடனே நீங்கள் தான் அப்படி திருன்னு முழிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி மூஞ்சில் செவந்து போன மாதிரி இருக்கு. அவரும் சிரிச்சுட்டு நீ இன்னைக்கா 6:30 முடிச்சிட்டேன், தப்பிச்சிட்டேன், கிளம்பு வீட்டுக்கு போ அப்படின்னோடனே போகலாமா அப்படின்னு சொல்லி சிரிக்க, போகலாம், போய் வீட்டில் போயும் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் உங்கள் ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்க. அவரும் ஏன் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஏன்னா நீ நல்ல மார்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு கிளாஸ்லாம் கிடையாது, கண்டிப்பாக ஷோ நான் கண்டிப்பாக நிறைய மார்க் எடுத்துருவேன் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் பாய் பத்திரமா போனானே அப்படின்னோடனே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஓடிட்டீங்க. டக்குன்னு அவரும் வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காரு. நீங்களும் அப்பாடா விட்டாண்டாடே எப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி சொல்லி கொடுத்தது நல்லா தான் இருந்துச்சுல, நல்லா ஜாலியாக அப்படியே அந்த வார்ம்னஸ், ஐயோ எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னோடனே டக்குன்னு நீங்கள் தான் உங்கள் மண்டையில் அடிச்சுட்டு அடியே வயன் அவன் ஒன்று அவங்க அம்மா கிட்ட மாட்டி விட்ருக்கான், வீட்டில் போய் அதுக்கு தனி டோஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் அவன் பண்ணதை நினச்சி சிரிச்சிட்ருக்கியா, அவன் முன்னாடி ஒரு மாதிரி உங்கள் அம்மா கிட்ட வேறு மாதிரி பண்ணுறான். இப்படிலாம் யோசிக்காத, அவன்னா உனக்கு பிடிக்காது, அவன் உன்னோட எதிரி, நீ அவன் முன்னாடி கரியை பூசணும், நல்லா மேக்ஸ் படித்து நெக்ஸ்ட் இதில் நிறைய மார்க் எடுத்து அவன் முதல்ல நீ கரியை பூசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் மண்டையில் அடிச்சுட்டு மைண்டை மாற்றாதுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ வீட்டுக்கு போனால் வழக்கம் போல் அதே நீங்கள் நினச்ச மாதிரி அவ்வளோ நல்லா டோஸ் கொடுத்துட்ருக்காங்க உங்கள் அம்மா தான். உங்கள் அப்பா கிட்ட சொல்லி அவரை எப்படி திட்டுறா தெரியுமா, இன்றைக்கி எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா, இதுக்கு தான் என்ன போக்க சொன்னீங்களான்னு சொல்லிட்டு போட்டு கான்னு கத்திருப்பாங்க. உங்கள் அப்பாவும் நீங்களும் தான் அப்படியே பார்த்துட்டு 2 பேரும் ஒன்றும் முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா தான் நல்லா கத்தி முடிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் தான் பயங்கரமாக அழுகிறீங்க உங்கள் அப்பாட்ட. அப்பா நான் முடிச்சிடுவேன்ப்பா, அவர் வேணும்னே என்னை பற்றி தப்பாக சொல்கிறாருப்பா, நான் அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்னோடனே சரிடா எனக்கு உன்னை பற்றி தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாவும் தெரியும், நீங்கள் போய் அந்த பையன் பேசுகிறது கேட்டு பாருங்கள், அடடா என்னால் முடியல, எவ்வளோ கம்ப்ளைண்ட்டு, இதெல்லாம் பொண்ணா இல்லை குட்டிச்சாத்தானான்னு தெரியல, அவ்வளோ கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா திட்டுறாங்க. நீங்கள் தான்
தப்பலை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா இந்த வந்தேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிகிட்ருக்காங்க. ஸோ அவரும் வந்து பிள்ளையை திட்டாதடி, அவள் கண்டிப்பாக பண்ணிடுவா அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுவா, எனக்கு அவமானம் தான் ஏற்படுத்தி கொடுத்துட்ருப்பா அப்படின்னோடனே அதெல்லாம் இல்லை, நெக்ஸ்ட் எக்ஸாம் என் பிள்ளை நல்லபடியாக எழுதிடும், அதுதான் நிறைய மார்க் வாங்க போகிறேன், நீ வேணா பார் அப்படின்னோடனே பார்க்குறேன் நிறைய மார்க் மட்டும் வரலை, அவ்வளோதான், அவர் காலை உடைக்கிறாரோ இல்லையோ நான் காலை உடச்சி அடுப்பில் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் தான் வந்து அப்படியே முறைச்சிட்டே இருக்கீங்க. ஸோ ஓகேடா, இதோட நான் அந்த 1 ஷார்ட்டில் அதாவது லைக் 2 ஷார்ட்டில் ஃபஸ்ட் பார்ட் முடிச்சிடுறேன். எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஓகேடா, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரையும் உங்களை மிஸ் பண்ண போகிறது நான் உங்கள் ஹர்ஷு. பாய், டாட்டா.